நீங்கள் சொன்ன லோன் ஆப் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேனே, எனக்கு கிடைக்கல அப்படி கேட்டிங்கன்னா, நான் சொல்ல ஒரே விஷயம் தான். உங்களோட ஸ்டார் ரேட்டிங் 4.8 ஸ்டார் ரேட்டிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் தான் ரொம்ப நாளாகவே இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படியே தக்க வச்சுருக்காங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் ஆப்லேயே அதிகமான பேர் லோன் வாங்கின ஒரு 3 விதமான லோன் ஆப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான லோன் ஆப்பும் அதிகமான பேருக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா 2 காரணம். அதாவது நிறைய பேருக்கு லோன் கிடச்சிருக்குன்னா முக்கியமான காரணம் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் இவங்க லோன் தராங்க, இன்கம் கம்மியாக இருந்தாலும் லோன் தராங்க, நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்காங்க, ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நேற்று கிடையாது, ரொம்ப நாளாகவே இவங்க ஃபீல்டில் இருக்கிறதுனால இதில் இவங்க எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியும். நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் வைஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இடத்துல இவங்க வந்துடுவாங்க. ஸோ இந்த 3 விதமான லோன் ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட ரிவ்யூஸை பொறுத்த வரைக்குமே யாருக்கு லோன் கிடைக்கும், என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், இன்கம் எவ்வளோ இருந்தால் கிடைக்கும், ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுக்கிறவங்க இவங்க லோன் தருவாங்களா, இந்த லோன் ஆப்புக்கெலாம் இவங்க எவ்வளோ வட்டி போடுவாங்க, எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெளிவாக எனக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப். ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப்பை பொறுத்த வரைக்குமே VV5 இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்களுடைய ஒரு லோன் ஆப் தான் இவங்க. ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப்லேயே போல் ஃப்ளெக்ஸ் பே ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க கம்பெனி தான் அவங்களும். ஸோ ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப்பை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இவங்களை எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னா 4.3 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க, ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் இந்த ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 19% 55% per annum போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 10 மாதத்துலேருந்து 36 மாதம் இஎம்ஐ பிடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன் ஒரு 50,000 இந்த ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப்பில் லோன் வாங்குறீங்க வச்சுங்களேன், வட்டி ஒரு 29% per annum போடுறாங்கன்னா இஎம்ஐ 36 மாதம் எடுக்கிறீங்க வச்சுங்களேன், ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுறாங்க, 1000 பிடிக்கிறாங்க. ஸோ அந்த 1000 வந்து ஃபஸ்ட்டே பிடிச்சிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் டைமாக அந்த லோன் ஆப்பில் நீங்கள் வாங்குறதுனால 1000 நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட் தான் கையில் கொடுப்பாங்க. மொத்தமாக 36 மாதத்தில் எவ்வளோ கட்டியிருப்பீங்க, கேட்டது 50,000 ஆனால் மொத்தமாக 74,872 நீங்கள் கட்டியிருப்பதாக சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய லோன் சேங்ஷன் அதை காட்டுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ லோன் சேங்ஷனாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இன்கம் ப்ரூஃபை கேட்பாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்களோட இன்னொரு கம்பெனியாக இருக்குது, ஃப்ளெக்ஸ் பே கம்பெனி ஒன்று இருக்குது, ஃப்ளெக்ஸ் பே ஆப். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்பு தான். ஸோ இவங்களோட கம்பெனி தான் அவங்க. ஸோ இந்த 2 விதமான ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டார் ரேட்டிங் தான், சீக்கிரமாக பணம் கிடைக்கும். ஒரு 50,000 60,000 அப்படிப்பட்டவங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது தராங்க. அதிகபட்சமாக 80,000 தராங்க. நல்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா, உங்கள் பேங்க் வந்து சேலரி அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 80,000 வரைக்குமே எந்த விதமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதார் கார்டு, பேன் கார்டுக்கு தருவாங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ் ஆப். ட்ரூ பேலன்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க வந்து லோன் ஆப்னு சொல்ல காட்டிலும் இவங்க எல்லாமே இவங்க அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யூபிஐ பேமெண்ட் பண்ணதான் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணதான் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. கூட இவங்க லெண்டிங் பார்ட்னரும் இருக்காங்க. அதாவது இவங்க தனியாக ஒரு கம்பெனியாக இல்லாமல் கூட இவங்க லெண்டிங் பார்ட்னராக சேர்ந்து, உதாரணத்துக்கு ட்ரூ கிரெடிட்ஸ், இன்க்ரெட் ஃபைனான்ஸ் சர்வீஸ், க்ரோ மணி கேபிட்டல், அப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸு, நிறைய விதமான கம்பெனிஸோடு இவங்க வந்து டைப் வச்சு லெண்டிங் பார்ட்னரோட சேர்ந்து இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம், லோன் அமௌண்ட் பொறுத்த வரைக்குமே 1000 2 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 28.8, அது என்னங்க 28.28 29%லேருந்து அதுக்கு மேலேயே போவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லிமிட்லெஸ் எவ்வளோனா வட்டி போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 12 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் ஒரு 10,000 வாங்குறீங்க வச்சுக்கலாம், இஎம்ஐ ஒரு 6 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னா வட்டியை பொறுத்த வரைக்குமே 2.4% per month உங்களுக்கு போடுறாங்க வச்சுக்கோங்களேன். ப்ராசஸிங் ஃபீஸ் 6% ப்ளஸ் ஜிஎஸ்டி. அப்பா எவ்வளோ வட்டி பாது, அதிகமான ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ 708 ரூபா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸே பிடிச்சிப்பாங்க. அதை பிடிச்சி தான் மீதி அமௌண்ட் தராங்க. மொத்தமாக இந்த 6 மாதம் எவ்வளோ கட்டிப்பீங்க, நான் கேட்டது 10,000 தான், ஆனால் கட்டும்போது 11,000 அதாவது 1,550 ரூபா எக்ஸ்ட்ராங்க. ஸோ எக்ஸ்ட்ரா போட வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயம் டோட்டல் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ ட்ரூ பேலன்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய விளம்பரம், நீங்கள் மொபைலில் ஆப்பை எடுத்தாலும் சரி ஏதாவது பார்க்கும்போது ட்ரூ பேலன்ஸ் போட்டு ஹிந்திக்காரங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரூ பேலன்ஸ் நல்ல விளம்பரம் பண்ணுறாங்க. 4.4 ஸ்டார் ரேட்டிங் இருக்காங்க.
லோன் நிறைய பேருக்கு தந்திருக்காங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் பார்த்தீங்கன்னா மணிவியூ லோன் ஆப். மணிவியூ லோன் ஆப் இவங்க எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் ரேட்டிங்கில் இன்னமும் நல்ல ஒரு ஃபீட்பேக்கோடு ரொம்ப நாளாகவே அந்த ஃபஸ்ட்டுன்ற இடத்துல இருக்கிறது இவங்க தான். மணிவியூ லோன் ஆப்பு 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பேமெண்ட் பக்காவாக இருக்கும், ப்ராசஸிங் பக்காவாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க போடக்கூடிய வட்டியும் ஒரு நார்மல் வட்டி தான், ரொம்ப ஆஹா ஓஹோ இல்லை. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது நார்மல் வட்டி தான் சொல்ல முடியும். முக்கியமாக சொல்லணும்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட், இது மூணுத்துக்கும் ஒரே மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, கிரெடிட் ஸ்கோர் 700+ இருந்துச்சுன்னா மணிஃபை லோன் ஆப்பில் லோன் கிடைக்கும். ஏன்னா மணிஃபை லோன் ஆப் இது வரைக்குமே நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. நான் விளம்பரத்துக்காக சொல்ல, ப்ரொமோஷனாக பண்ணல, ஆனால் ரிவ்யூ பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அதனால் மணிஃபை லோன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வட்டி போடுவாங்க என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 5000 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதம் 5 வருஷம் வரைக்கும் இஎம்ஐ பிடிச்சி கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்கும் 14% ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன் அமௌண்ட் ஒரு 50,000 வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வட்டி ஒரு 20% பெர் ஆனம் போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5% உங்களுக்கு போடுவாங்க. ஸோ கையில் எவ்வளோ கிடைக்கும், நான் கேட்டது 50,000, உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்குன்னா 48,525 தான் கிடைக்கும். ஸோ மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 55,584 நீங்கள் கட்டியிருப்பதாக இவங்க சொல்கிறாங்க. மணிவியூ லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்களோட ஸ்டார் ரேட்டிங் 4.8 ஸ்டார் ரேட்டிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பு தான் ரொம்ப நாளாகவே இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படியே தக்க வச்சுருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்டு ரொம்ப ரேர், பார்க்கத்தே கேர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல விஷயங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா எனக்கு லோன் கிடச்சிருமா, நீங்கள் சொன்ன இந்த 3 லோன் ஆப்பில் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேனே, நீங்கள் சொன்ன லோன் ஆப் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேனே, எனக்கு கிடைக்கல அப்படி கேட்டிங்கன்னா, நான் சொல்ல ஒரே விஷயம் தான். ஸோ ஒரு லோனை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க லோன் ஆப்பில், அப்படி ட்ரை பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அல்லது போஸ்ட்போன் ஆகுது அல்லது சுற்றிக்கிட்டே இருக்குது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு ஒரு 2 மாதம் அல்லது ஒரு 3 மாதமாவது லோன் ஆப்பை ட்ரை பண்ணாமல் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் லோன் ஆப்பில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிட்டே தான் இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறது ஒரு மிஷினுங்க. ஸோ அது சிபில் ஸ்கோர், கிரெடிட் ஸ்கோர், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர், இதெல்லாம் நிறைய அவங்கவுங்க கம்பெனியை வந்து டைப் வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மிஷின் ஒன்று செக் பண்ணிச்சுன்னா உங்களோட டீட்டெயிலுக்காக எடுத்துச்சுன்னு வச்சுங்க, அது ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு 2 மாதமாவது ஆகும். ஸோ அதை நிற்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு லோன் வாங்கிட்டதாக அது கருதும். நீங்கள் ட்ரை பண்ணும்போதே அது லோன் வாங்கிட்டதாக நினச்சிக்கும். அதனால் லோன் ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கலன்னா ஒரு 2 மாதம் கேப் விடுங்க. அப்படி இருந்தால் தான் லோன் ஆப்பில் லோன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 லோன் ஆப்பில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா மணிவியூ லோன் ஆப் வந்து ஒரு நம்பகமான ஆப்னு சொல்ல முடியும். நான் ப்ரொமோட் பண்ணல. ஓகே, நீங்களோட டீட்டெயில்ஸ் பக்கம் வந்தால் லோன் தருவதாக சொல்கிறாங்க. அந்த ரொம்ப அதிகமான வட்டியும் கிடையாது, ரொம்ப அதிகமான ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கிடையாது. அதாவது மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ஓகே. அதனால் நான் இது வந்து நேஷ்னலைஸ் பேங்க்கோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா லோன் ஆப்புனாவே வட்டி அதிகம் தான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஒரு நார்மலான வட்டி போடக்கூடிய ஆளுங்க இவங்க. லோன் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ நிறைய பேருக்கு இவங்க லோன் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய வருமானம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு லோன் தராங்க. ஆனால் டிஃபால்ட்டர் இருக்கக்கூடாது, இங்கே தான் நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம், ஏதாவது ஒரு லோன் ஆப்பில் ட்ரை பண்ணி அங்கே 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா அங்கே லாக் பண்ணான்னு வச்சுக்கல, வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் இதை ரொம்ப கவனிக்கணும். உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சுனாவே எல்லா ஆப்லையும் லோன் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா மணிவியூ லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பு தான் இது. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் பக்காவாக வந்தாவே லோன் கிடைக்கும். ஸோ இந்த 3 லோன் ஆப்பில் என்கிட்ட இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்புன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் நான் கொடுக்கல, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டரான ஒரு ஆப்பு. உங்களுக்கு சீக்கிரமாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மணிவியூ லோன் ஆப்லேயே நீங்கள் லோன் வாங்கத்தா இருந்தாலும் 3 மாதம் இஎம்ஐ, அதுக்கு மேலே எடுக்கிறது வேஸ்ட். ஏன்னா நம்ம 6 மாதம் 12 மாதம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ப்ரைவேட் பேங்க்குக்கு போயிடலாம். நமக்கு தேவை எமர்ஜென்சி தான் இங்கே வரீங்க. அப்படி வரும்போது 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே எடுக்காதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் போடுவாங்க. ஸோ அதை மட்டும் கவனிச்சுங்க. இவங்களோட வெப்சைட்டில் இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.